ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். மோசே தேவனுடைய ஸ்நானாதிபதி. கர்த்தருடைய நாமத்தினாலே பேசும் அதிகாரமும் அற்புதங்களை செய்யும் அதிகாரமும் மோசேவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தரே இந்த அதிகாரங்களை மோசேவுக்கு கொடுத்திருக்கிறார். ஆகையினால் கர்த்தர் மோசேவை நோக்கி, உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிற இந்த வாக்கியத்துக்கு இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து விடுதலை பண்ணும் ஊழியத்தில் மோசே கர்த்தருடைய பிரதிநிதியாக இருப்பார் என்பதே. கர்த்தர் மோசேக்கு உதவி செய்ய ஆரோனை அனுப்புகிறார். கர்த்தர் மோசேவை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆரோன் உன் தீர்க்கதரிசியாய் இருப்பான் என்று சொல்கிறார். ஆரோன் தெளிவாக பேசக்கூடியவர். ஆரோன் மோசேயின் தீர்க்கதரிசியாக நின்று பார்வோனிடத்தில் மோசே சொல்லுகிற வார்த்தைகளை சொல்லுவார். தீர்க்கதரிசி என்றால் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறவர், தேவனுக்காக பேசுமாறு அபிஷேகம் பண்ணப்பட்டவர். மோசே எகிப்து தேசத்தில் ஒரு தேவனை போல இருந்து வாதைகளை உண்டு பண்ணுவார், அந்த வாதைகளை அகற்றுவார். ஆரோனோ ஒரு தீர்க்கதரிசியாக இருந்து பார்வோனுக்கு மோசேயின் செய்தியை சொல்வார். அவர் பார்வோனை தேவனுடைய நாமத்தினாலே எச்சரித்தார். மோசே பார்வோனிடத்தில் கர்த்தருடைய வார்த்தையை சொன்னாலும் அவன் அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்க மாட்டான். கர்த்தர் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார். அதே வேளையில் கர்த்தர் எகிப்து தேசத்தில் தம்முடைய அடையாளங்களையும் அற்புதங்களையும் மிகுதியாய் நடப்பித்தார். மோசேவும் ஆரோனும் கர்த்தர் தங்களுக்கு சொன்ன வார்த்தைகளை பார்வோனுக்கு சொல்லுகிறார்கள். ஆனால் பார்வோனோ அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. ஆனாலும் கர்த்தருடைய சித்தம் நிறைவேறும். கர்த்தர் செய்ய நினைக்கிற காரியம் ஒருபோதும் தடைபடாது. கர்த்தர் எகிப்து தேசத்தின் மீது ஒவ்வொரு வாதையாக வரப்பண்ணுகிறார். பார்வோனோ தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தி கர்த்தரை ஆராதிப்பதற்கு இஸ்ரவேல் புத்திரரை அனுப்ப மறுத்துவிடுகிறான். இதை ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று மோசே விரும்புகிறார். கர்த்தர் மோசேவை நோக்கி, இன்னும் ஒரு வாதியை நான் பார்வோன் மேலும் எகிப்தின் மேலும் வரப்பண்ணுவேன், அதற்கு பின் அவன் உங்களை போக விடுவான் என்று சொன்னார். இதுவே பார்வோனுக்கு சொல்லப்பட்ட கடைசி எச்சரிப்பு. எகிப்து தேசத்தில் இருக்கிற முதற் பேர் அனைத்தும் சாகும் என்பதே. கர்த்தருடைய எச்சரிப்பின் சத்தம். கர்த்தர் பார்வோனுடைய குமாரனை, அவனுடைய சேஷ்ட புத்திரனை சங்கரிப்பதாக ஆரம்பத்திலே சொல்லியிருக்கிறார். அதனால் மோசேவும் ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, கர்த்தர் எகிப்திலே அதம் பண்ண கடந்து வருவார். வீட்டின் நிலையின் மேற்சட்டத்தில் இரண்டிலும் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை காணும்போது கர்த்தர் சங்காரக்காரனை உங்கள் வீடுகளில் உங்களை அதம் பண்ணுவதற்கு வரவொட்டாமல் வாசப்படியை விலக்கி கடந்து போக பண்ணுவார் என்றான். நடு ராத்திரியிலே சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பார்வோனுடைய தலைப்பிள்ளை முதல் காவல் கிடங்கில் இருக்கும் சிறைப்பட்டவனின் தலைப்பிள்ளை வரைக்கும் எகிப்து தேசத்தில் முதற்பேர் அனைத்தும் மிருக ஜீவன்களின் தலையீற்றனைத்தும் கர்த்தர் அளித்தார். மகா கூக்குரல் எகிப்திலே உண்டாயிற்று. சாவில்லாத ஒரு வீடும் இருக்கவில்லை. கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ணினான் என்பதை பார்வோன் அறிந்து மோசேயும் ஆரோனையும் அழைத்து, நீங்களும் இஸ்ரவேல் புத்திரர்களும் என் ஜனத்தை விட்டு புறப்பட்டு போய் நீங்கள் சொன்னபடி கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள், நீங்கள் சொன்னபடியே உங்கள் ஆடு மாடுகளையும் கூட்டிக் கொண்டு போங்கள், என்னையும் ஆசீர்வதிங்கள் என்று சொல்லுகிறார். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து தீவிரமாய் அனுப்பிவிட வேண்டும் என்று தீர்மானித்து அவர்கள் எல்லாரும் தங்கள் தேசத்தை விட்டு சீக்கிரமாய் வெளியேறி போக வேண்டும் என்று அவர்களை மிகவும் துரிதப்படுத்தினார்கள். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலே 430 வருஷங்களாக அடிமைகளாக பாடுகளை அனுபவித்திருந்தார்கள். ஆனால் இப்போது தீவிரமாய் புறப்பட்டு போக வேண்டும் என்று துரிதப்படுத்துகிறார்கள். கடைசியாக தங்கள் விடுதலை பயணத்தை தொடர்ந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாள் அவர்களுக்கு நினைவு கூறுதலான நாளாய் இருக்க வேண்டும். அதை அவர்கள் கர்த்தருக்கு பண்டிகையாக ஆசரிக்க வேண்டும். இந்த பண்டிகை புளிப்பில்லாத அப்ப பண்டிகை என்று அழைக்கப்படுகிறது. கர்த்தருக்காக ஆசரிக்கப்படும் இந்த பண்டிகை இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தலைமுறை தோறும் நித்திய நியமமாக ஆசரிக்க வேண்டும். புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நம்முடைய கிறிஸ்துவ ஜீவியத்துக்கு அடையாளமாய் இருக்கிறது.
பிரியமானவர்களே, தேவனின் வல்லமை மிக்க கருத்தினால் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் விடுவிக்கப்பட்டார்கள். இன்று பாவத்திலும் பாவத்தினால் உண்டான கண்ணீர், கவலை, வேதனையின் அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுவிக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே வெற்றி சிறந்தார். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக.